ஹாய், இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் மினி வெயிட் லாஸ் சீரிஸ். இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் வெயிட்டாக இருந்தது. இன்றைக்கி வெயிட் என்னன்னு சொல்லிவிட்டு வீடியோட எண்டில் நான் காட்டுறேன். காலையில் நான் ராகிக்கூழ் எடுத்துக்கிட்டேன், என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் மிட் டே மார்னிங் நான் ஒரு சிக்கு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு கம்ஃபர்டபுளான ஃபுட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கர்ட் ரைஸும் கொஞ்சம் பொட்டேட்டோ பொரியல் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபார் அ பர்சன் வித் PCOS அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னால் இந்த ரிசல்ட்ஸ் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆஃப்டர் ஸோ லாங் ஆஃப் ட்ரையிங் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலை, அதனால தான் எனக்கு ரிசல்ட்ஸ் வரல. அண்ட் எப்படி நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன்னா, நோ சுகர், நோ மைதா, நோ ஜங்க்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எடுத்துக்கிட்டேன், பட் ஒரு ஒன் ஹோல் போர்ஷனாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு பைட் எடுத்துக்கிட்டேன். அப்படி தான் என்னால் சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் என்னோடய மெயின் இதே டின்னர் தான். டின்னருக்கு நான் ரைஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். மினிமலாக அண்ட் ஏர்லி டின்னராக எப்படி என்னால் வச்சுக்க முடியுமோ அப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ ஆஸ் அ ரிவார்ட் டு மை செல்ஃப் நான் இன்றைக்கி ஒரு சீட் மீல் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிக்கன் ராப் தான் எடுத்துக்கிட்டேன். சீட் மீல் எடுத்துக்கலாம் ஒன்ஸ் இன் 10 days. பட் ஆனால் சீட் டேக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. ரிசல்ட்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். அண்ட் ஃபைனலி என்னோடய வெயிட் ஆன் த 10th day எவ்வளோ இருந்ததுன்னா 95.1, ஆல்மோஸ்ட் 2.3 kg வெயிட் லாஸ் ஆகிருக்கேன் இந்த 10 days மட்டும். வித் அரவுண்ட் 4 days ஆஃப் ஒர்க் அவுட் தான் நான் ஜிம்முக்கு போயிருப்பேன். ஸோ இந்த மினி வெயிட் லாஸ் சீரீஸ் நான் இன்னுமே என்னோடய டார்கெட் BMI வர வரைக்கும் நான் பண்ண தான் போகிறேன். இப்போது ஒரு ஷார்ட் பிரேக்காக நான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போக போகிறதால நான் பிரேக் எடுத்துக்க போகிறேன். ஓகே, பாய்.